தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவை மத்திய சிறையில் போக்சோ கைதியான திராவிட மணி என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். போக்சோ வழக்கில் கைதாகி கடந்த 2022ஆம் ஆண்டு சிறையில் இருந்தவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. நீலகிரி மாவட்டம் பந்தல்லூர் நெல்லியாளம் பகுதியைச் சேர்ந்தவர் திராவிடமணி. இவர் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்று 2022ஆம் ஆண்டு முதல் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலை குறைவு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்தார். உடனே அவரை சிறை அதிகாரிகள் மீட்டு சிறைக்குள் உள்ள மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது தெரியவில்லை. இது குறித்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திராவிடமணியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே முழு விவரம் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் இதே போன்று சிறை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.